உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்னை அடிக்க இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன பாக்குறேன். ஒரு திரும்பி காணும், ஓடி போயிடுவோம். ஏண்டா சிரிச்ச? இருக்கலண்ணே, கொட்டாய் விட்டேன். கொட்டாய் விட்டேன். கிட்ட வாடா. தவிக்கமாண்ணே. ஏண்டா நான் சீக்கா கிடக்கிறேன்னு உங்க டைம்டா சொன்னது? என்ன தவிக்கமான்னு தானே கேட்டேன். நான் என்ன ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறதுக்கு வர சவிக்குமான்னு கேட்கிறேன். சவிக்கமான்னு கேட்டது ஒரு குத்தமாண்ணே. உன்னை எவன்டா சவிக்குமான்னு கேட்க சொன்னது? இனிமே சவிக்குமான்னு கேப்பியா? எவனை பார்த்தாலும் சவிக்குமான்னு கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டேன். சத்தியமாவே இன்னைக்கு இருக்க கூடாது. கேட்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு. கிடையாது. அதே கேட்க வாயிலே மாட்டேன். மிதிக்கிறேன் பாரு. அதே பகாரம் கேப்பியா? போட்டு கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? இனிமே உன் குடும்பத்துல கூட நீ சவிக்குமா இருக்கேன்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். பாத்தியாக்கா உன் புருஷன் செஞ்ச வேலைய சும்மா அடிச்சுட்டு இருக்காரு. தாயே சுட சுட கொஞ்சம் சோறும் குழம்பு இருந்தா போடுங்க தாயே. சோறு இல்ல ஒண்ணு இல்ல பாப்பா. ஏய் இல்லடா, அவ என்ன சொன்னா? பசிக்குதுன்னு பழைய கஞ்சி கொஞ்சம் கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டா சாமி. சோறு இல்லன்னு சொன்னாளா? வாடா. ஏய் வாடிங்க. என்னங்க இவங்கிட்ட என்ன சொன்ன? சோறு இல்லன்னு சொன்னி. சோறு இல்லன்னு சொன்னியா? அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டமா? இல்ல கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன்டி, சோறு இல்ல போடா. மூஞ்சி பினாயில் போட்டு கழுவ துப்பிட்டானே. என்னங்க நீங்க போட்டு பண்ண வேட்டி சட்டை எங்கங்க? அதே வர்ற வழியில ஒரு பரதேசி பைய குளிர்ல வேட்டி சட்டை இல்லாம நடுங்கிட்டு இருந்தா, அவனுக்கு என் வேட்டி சட்டையை தானமா கொடுத்துட்டேன். பாரிவள்ளல் பரம்பரை நாங்க. அக்கா இந்த பாரிவள்ளல் பரம்பரை தானமா கொடுத்தாரு வேட்டி சட்டை, அது இதான்னு கேளு. ஏய் அடுப்படியில தேங்காய் மூடிய களவாண்டு திங்கிற பையன் நீ பெரிய மனுஷனுக்கு போற இடத்துக்குலாம் என்னங்க எத்தனை நாளாமே இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன் வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்கானாடி? வேண்டாங்க அதெல்லாம் தப்பு. இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? வேண்டாங்க நான் சொல்றது கேளுங்க. எழுத்தா பேசுற நீ கந்து கந்தா வளர்ந்து காக்காய் போட்டுருவோம் மகள. ஆக்காய் ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன், யாராவது காப்பாத்துங்களேன். என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. மும்பை எப்படி புரிய அடிக்கிறது? நான் ஆம்பளை 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். குத்தி போடுவாங்களா? குத்தி போடி இட்டு போடிச்சு போடுவேன். இட்டுப்பு கிட்ட போலாம் திம்மறி விடும். மரியாதை நடத்துக்க. பிச்சு விடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன். நீங்க நின்னீங்கன்னா புகழ எல்லாரையும் வெட்டி போடுவேன். எல்லாம் பொண்டாட்டிக்கு பாய்ந்த பாசுங்க. என்ன சத்தம்? அவன் தலையை நான் கொண்டு வந்துட்டேன் மறுவேளை. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம். என் புஞ்சாய் செத்து போயிட்டாலே. அட பாவமே, எப்படா செத்தா? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். அங்க பாத்தியா ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்தன் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறேன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொன்னிடுவேன். இந்த மாதிரி சரியா சொல்லிடுறேன். ஓடுறதுக்கு தயாரா நின்னுட்டு சொல்லு. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. அப்பா அம்மா இவன ஏண்டா மாப்பிள, எனக்கு புள்ளையா குட்டியா? எனக்கு அப்புறம் நீ தானடா வாரிசு. இந்த மேட்டுப்பட்டிக்கே நீ தானடா மிராஸ்தார் ஆக போற. இப்படி ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து தேங்காய் கண்டிட்டு இருந்தா எப்படி மிராஸ்தார் ஆகுறது? ஊருக்குள்ள 4 பேர் நல்ல பேர் வாங்க வேண்டாம்? நல்ல பேர்னா எப்படி எடுக்கிறது? நம்ம வடிவேல் பொண்ணு அடி செத்து போயிட்டா, அவனை போய் பார்த்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு வா. நல்ல வார்த்தைன்னா எப்படி? அப்படி கேளு என்கிட்ட. போன வாரம் குருசாமியோட அம்மா செத்து போயிட்டா. அவன் என்கிட்ட வந்து அழுதான். நான் போய் அடே குருசாமி, உங்க அம்மா உனக்கு மட்டும் தானே அம்மா, எனக்கும் தான் அம்மா, ஏன் இந்த ஊருக்கே அவங்க அம்மான்னு சொன்னேன். அப்பதான் அவன் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம இருந்தது. அம்மா செத்ததுக்கே இப்படின்னா பொண்டாட்டி செத்ததுக்கு எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவுதானா? இது கூட தெரியாத நான் எப்படி பண்ணையாறது? எப்படி என் சாமர்த்தியம்னு பாருங்க. ஓடி மாப்பிள, இன்னைக்கு உன் சாமர்த்தியம் தெரிய போகுதுடி. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா?
எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா? ஏன் அடிக்கிறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன்?